என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அல்லேலூயா. கவனிங்க, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். சொல்லுங்க, எப்படி செய்கிறது? விசுவாசிக்கிறது நல்லதுதான், ஆனால் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என் அன்புக்குரியவர்களே, விசுவாசிக்கிறது நல்லதுதான். நாம் எப்பொழுது விசுவாசிக்கிறோம்? நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் கடவுளை விசுவாசிக்கிறோம். நம்முடைய வியாதி நேரத்தில் அவர் சுகம் தருவார் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய பிரச்சனையில் அவர் நமக்கு விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவளின் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிறதுக்கும் காணப்படாததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்புகிறது என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாகிய 12 சீடர்களில் ஒருவனாகிய தோமா, எல்லோரும் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். எல்லோரும் இயேசுவை கண்டேன் என்றும் கண்டோம் என்றும் சொல்லுகிறார்கள். பெண்கள் கண்டார்கள், ஆண்களும் கண்டார்கள். பெண்களிலே சீஷி, ஆண்களில் சீஷர்கள். ஆகவே பெண் சீடர்களும் ஆண் சீடர்களும் கண்டார்கள். ஆனால் 12 பேரில் ஒருவனாகிய தோமா எல்லோரிடத்திலும் சொல்லுகிறான், நான் அவரை கண்டால் விசுவாசிப்பேன், அவரை தொட்டால் விசுவாசிப்பேன். விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது! எல்லோரும் கண்டு அவனுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் கண்டால் போதாது, நான் காண வேண்டும். இந்த சந்தேகத்துடன் இருந்ததான இந்த தோமாவை ஆண்டவராகிய இயேசு சந்திக்கிறார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இயேசு நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்பொழுது அவருடைய சீடர்களில் ஒருவனாகிய தோமா அவர் அருகே வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு தோமாவுடைய கையை பிடித்து அவனை என்ன செய்தாருங்க? தன்னுடைய விலாவிலே போடும்படியாக அவன் கையை இழுத்து அவனுடைய விலாவிலே போட்டார். அவன் தொட்டு பார்த்தான், விசுவாசித்தான். தொட்டு பார்த்தான், விசுவாசித்தான். கண்டான். கண்டால் போதாது, தொட்டு பார்க்க வேண்டும் என்று தொட்டு பார்த்தார். ஆகவே அவனுக்குள்ள விசுவாசம். அவனுடைய விசுவாசம் என்ன? தொட்டால் தான், கண்டால் அல்ல. இப்போ இந்த தோமாவுக்குள்ளே இந்த விசுவாசம் உறுதியாக்கப்பட்டது, நம்பிக்கை உறுதி பண்ணப்பட்டது. ஆகவேதான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு சில காலங்கள் அவன் எருசலேமிலிருந்து இந்தியாவுக்கு வந்தான். புனித தோமையார் இந்தியாவுக்கு வந்தார். அப்போஸ்தலர்களில் ஒருவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்தவர் ஆண்டவராகிய இயேசுவை பிரசங்கித்தார். அவர் மூலமாக இந்தியாவிலே அநேக திருச்சபைகள் கட்டப்பட்டது. அநேக மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்தியா முழுதும்
பட்டணங்களிலும் கிராமங்களிலும் திருச்சபைகள் கட்டப்பட்டு வருகிறது. இந்தியாவிலே தோமாவின் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. புனித தோமாவின் மூலமாக, அப்போஸ்தலர் தோமாவின் மூலமாக என்ன உண்டாச்சு? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதற்கு காரணம் யார் என்றால் புனித தோமையார், அப்போஸ்தலனாகிய தோமையார். இந்த அப்போஸ்தலனாகிய தோமையார் இந்தியாவுக்கு வராவிட்டால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. சபைகள் உருவாகி இருக்காது. சீஷர்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். ஊழியக்காரர்கள் உருவாக்கி இருக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு புனித தோமாவை சந்தித்து அவனோடு பேசி அவனுக்கு விசுவாசத்தை உண்டாக்கி அவனை நம்ப வைத்து அவன் மூலமாக தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தர் புனித தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசிக்கிறாய் நல்லதுதான். சொல்லுங்க, நீ விசுவாசிக்கிறாய் நல்லதுதான். தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய். எப்போ? தொட்ட பிறகு. சொல்லுங்க, தொட்ட பிறகு. சிலர் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும், இயேசு எனக்கு ஒரு அதிசயம் செய்யட்டும், இயேசு என் நோய்களை குணமாக்கட்டும், நான் பிறகு அவரை நம்புகிறேன், பிறகு நான் அவரை விசுவாசிக்கிறேன், பிறகு நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். நிபந்தனைகள் வைக்கிறார்கள். என்ன வைக்கிறாங்க? இல்ல, ரட்சிப்பை பெறுவதற்கு நிபந்தனைகள், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள். ஆகவே நிபந்தனையோடு கூட தான் இயேசுவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் எனக்கு விடுதலை கொடுத்தால், அவர் எனக்கு சுகம் கொடுத்தால், அவர் என்னை ஆசீர்வதித்தார், அவர் எனக்கு வேலை கொடுத்தால், அவர் என் பெண்ணுக்கு திருமணம் நடத்தினால், எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தால், எனக்கு சம்பள உயர்வு கொடுத்தால், எனக்கு பதவி உயர்வு கொடுத்தால் நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்லுகிறேன், அப்படி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்தால்தான், இல்ல, கொடுத்தால்தான் விசுவாசிப்பேன். சுகம் கொடுத்தால் தான் விசுவாசிப்பேன். ஆரோக்கியம் கொடுத்தால் தான் விசுவாசிப்பேன். ஆசீர்வதித்தால் தான் விசுவாசிப்பேன். இப்படி நிபந்தனையோடு கூட அவரை விசுவாசிக்கிறது நல்லதல்ல, அது தேவையற்றது. வேதம் சொல்லுகிறது, கல்தேய பட்டணத்திலே ஊர் என்னும் ஒரு ஊரிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் ஆபிராம். அந்த ஆபிராம் தேவனை விசுவாசித்தான். விசுவாசித்த பிறகு அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயர் வைக்கிறார். அந்த ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் அவரிடத்தில் நிபந்தனை வைக்கவில்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் தான் உம்மை நம்புவேன் என்று அவன் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தால் தான் நான் உம்மை நம்புவேன், விசுவாசிப்பேன் என்று அவன் சொல்லவில்லை. ஆனால் தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தான். என்ன செய்தானா? ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாத விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களும் கண்டால்தான் விசுவாசிக்கிறார்கள், காணாமல் விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசம் இருந்தால் காண முடியும், விசுவாசம் இருந்தால் பெற முடியும், விசுவாசம் இருந்தால் அனுபவிக்க முடியும், விசுவாசம் இருந்தால் உயர்த்தப்பட முடியும். அல்லேலூயா. ஆகவே விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இலங்கை தேசத்திலே கண்டி என்ற பகுதியிலே நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது சிறு வயது முதற்கொண்டு
ஒரு பிள்ளை காது கேளாதவளாய் இருந்தால், அவளால் கேட்க முடியாது, செய்கையிலே தான் சொல்லுவாள். அந்த பெண்ணுடைய செவியை கர்த்தர் திறந்தார். அவள் கேட்க ஆரம்பித்து விட்டாள். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வார்கள் என்று இயேசு சொன்னார். நான் அதை விசுவாசித்தேன். விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி தந்தார். ஆகவே நான் விசுவாசித்தேன். ஆகவே விசுவாசத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, மரித்தவர்களும் பிழைக்கிறார்கள். அல்லேலூயா. மருத்துவரால் கூடாத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அதற்கு காரணம் விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் அப்படி செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு ஒரு கிராமத்துக்கு போகிறார். போகும் வழியிலே ஒரு மனிதன் கல்லறையிலே காணப்படுகிறான். சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறான். பிசாசின் பிடியிலே காணப்படுகிறான். அந்த மனிதன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். அந்த மக்கள் அந்த பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். அந்த பிசாசினால் அலைகழிக்கிற மனிதனை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கடந்து செல்கிறார். அந்த மனிதன், பிசாசு பிடித்த மனிதன் சொல்லுகிறான், இயேசுவே, தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அந்த பிசாசு பிடித்த மனிதன் இயேசுவை பார்த்து கேட்கிறான். இயேசு அவனிடத்தில் உள்ள ஆவியை விரட்டுகிறார். அவைகளெல்லாம் ஒரு பன்றி கூட்டத்திலே நுழைந்து மாண்டு போகிறது. பிசாசுகளும் நடுங்குகின்றது. தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன என்று பிசாசுகள் கேட்கிறது. பிசாசுகளுக்கு தெரியும், இவர் வந்தால் நாம் இங்கே இருக்க முடியாது, நாம் கடந்து சென்று விடுவோம். அது விசுவாசிக்கிறது. ஆனால் மனிதன் சொல்லுகிறான், எங்க பிரச்சனை போகவே போகாது, என் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நான் சாவர வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்கும். என் நோயெல்லாம் தீராது, என் நோய் குணமாகாது. டாக்டர் சொல்லிட்டாரு, சாகிற வரைக்கும் நீ மாத்திரை போடணும், மருந்து போடணும். இப்போ கர்த்தருடைய வேதத்தை மனிதன் நம்பவில்லை. ஒரு டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ, ஒரு மருத்துவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்புகிறான், அதை நம்புகிறாள். விசுவாசத்தினாலே சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? மருத்துவர் கொடுக்கிற மாத்திரையை என்னை குணமாக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் அந்த மாத்திரைக்கு முடிவு உண்டா? இல்லை. அந்த மாத்திரை தொடர்ந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது. மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சில காரியங்களை தொடருகிறாய். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது ஜெபிக்கிறதுக்கு மனமற்று காணப்படுகிறீர்கள். ஜெபம் இல்லை. ஜெபம்தான் ஜெயம், ஜெபம்தான் சுகம் தரும், ஜெபம்தான் விடுதலை தரும், ஜெபம்தான் வெற்றி தரும், ஜெபம்தான் ஆசீர்வாதத்தை தரும். ஆனால் நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை ஏறெடுப்பது கிடையாது. மருத்துவர் கொடுக்கிறதான அந்த மருத்துவ சீட்டில் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாரம் அல்ல, மாதம் அல்ல, வருடக்கணக்காய் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்களானால் தெய்வீக சுகம் அடைவீர்கள், தெய்வீக விடுதலை பெறுவீர்கள், தெய்வீக ஆரோக்கியம் பெறுவீர்கள், தெய்வீக ஆசீர்வாதம் பெறுவீர்கள், தெய்வீக சமாதானம் பெறுவீர்கள், தெய்வீக சந்தோஷம் அடைவீர்கள். உங்களோட வாழ்க்கையில அனைத்து காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜெபம் மிக முக்கியமானது. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். ஆனால் அந்த விசுவாசம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் எல்லாம் அந்த விசுவாசம் உன்னை தொடர வேண்டும்.
நீ எவ்வளவு விசுவாசிக்கிறாயோ அவ்வளவு உனக்கு நன்மை உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாருங்கள், ஒரு பெண் 12 வருடமாய் பெரும்பாடு காணப்படுகிறது. அவள் சரீரத்தில் உதிரப்போக்கு காணப்படுகிறது. அவள் அநேக வைத்தியரை கண்டு அந்த வைத்தியரிடத்தில் சிகிச்சை பெற்றாள். அந்த 12 ஆண்டு காலமும் சிகிச்சை பெற்ற அவளுக்கு விடுதலை இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. அந்த மருந்து மாத்திரையும் அவளுக்கு ஒன்றும் செய்யவில்லை, ஒரு பயனும் இல்லை. ஆனால் மருத்துவர்களை உண்டாக்கின மாபெரும் மருத்துவர் ஒருவர் வருகிறார். அந்த மருத்துவரின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்றதான விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. என்ன இருந்தது? விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. அந்த திரள் கூட்டத்தின் மத்தியிலே அந்த மாபெரும் வைத்தியனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். அவர் மருந்து எழுதி கொடுக்கவில்லை, மாத்திரை கொடுக்கவில்லை, அவளை தொட்டு பார்க்கவில்லை, அவளுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கவில்லை. ஆனால் அவள் நம்பினாள், அவள் விசுவாசித்தாள், அவள் தொட்டால் சுகமானாள். இப்பொழுது அந்த கூட்டத்தின் நடுவிலே இயேசு சொல்லுகிறார், இந்த கூட்டத்திலே ஒருவர் என்னை தொட்டது உண்டு, அந்த தொட்ட நபர் சுகம் பெற்றாள் என்று இயேசு சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்க சீஷர்களால் பார்த்து வியக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறதே, இவர் சொல்லுகிறார் என் வஸ்திரத்தை தொட்டால், ஒருவர் என்னை தொட்டால் அவள் சுகமானாள் என்று இவர் சொல்லுகிறாரே. உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அந்த பெண் இயேசு அருகே வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறாள், நான் சுகமானேன் என்று சொல்லி. அவள் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதினாலே சுகம் பெற்றாள், ஆரோக்கியம் பெற்றாள். 12 வருடமாய் பெரும்பாடிலிருந்து அந்த உதிரப்போக்கில் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண் சுகம் பெற்றாள். காரணம் என்ன? விசுவாசம் அவளை சுகமாக்கினது. இயேசுவோடு கூட இருக்கிறார்கள் சீஷர்கள். இயேசுவை சுற்றி ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளே இல்லாத ஒரு விசுவாசம் இந்த பெண்ணுக்குள்ளே இருந்தது. அவள் அவன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதனாலே சுகம் பெற்றாள். அவளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். உன் விசுவாசம் உனக்கு விடுதலை கொடுத்தது என்று சொன்னார். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது என்று சொன்னார். அவள் குணமானாள். அவர் கரம் நீட்டி தொடவே இல்லை, அவர் எந்த வார்த்தையும் சொல்லவும் இல்லை. ஆனால் வஸ்திரத்திலிருந்து என்னுடைய வல்லமை பெறப்பட்டது, இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டு அவளை சுகமாக்கினது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்தால் இந்த வார்த்தை உன்னை சுகமாக்கும். சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எதற்கு தப்புவிக்கிறாரா? அழிவுக்கு தப்புவிக்கிறார். மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறார், தீராத நோயிலிருந்து காப்பாற்றுகிறார், தீராத வியாதியிலிருந்து இயேசு காப்பாற்றுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்ப நமக்குள்ளே எது தேவை? விசுவாசம் தேவை. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், பெரிய மருத்துவரை அணுகினால் நான் சுகமாகி விடலாம், பணம் இருந்தால் சுகமாகி விடலாம், வைத்தியத்துக்கு செலவு பண்ணால் சுகமாகி விடலாம். நான் சொல்லுகிறேன், நீ எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடி செலவு செய்தாலும் சுகமாக முடியாது. அந்த வியாதி தொடர்ந்துதான் இருக்கும். அந்த வியாதிக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. ஆனால் இயேசு மட்டும் உன் வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவரா இருக்கிறார். உன் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை, அடையாளங்களை செய்யும். ஆகவே விசுவாசம் மிக மிக அவசியம். என்னுடைய ஊழிய பாதையின் அனுபவத்திலே விசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை கர்த்தராகிய தேவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார்.
அவர் செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்வார், கடைசி வரைக்கும் செய்து கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் முழுமையாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசம் பூரணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் பரிபூர்ணப்பட வேண்டும். அந்த பரிபூர்ண விசுவாசம் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும், பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கும், பரிபூர்ண விடுதலையை கொடுக்கும், பரிபூர்ண மாற்றத்தை கொடுக்கும், நாற்றமுள்ள வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஒரு சகோதரி வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தால், அந்த சகோதரி அவளுக்கு தலையிலே பிரச்சனை, நரம்புலே பிரச்சனை, அவள் பேச முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவளுடைய நிலை அப்படியே இருக்கும், அவளால் ஒன்றும் செய்ய முடியாது, படுக்கையிலே தான் எல்லாமே இருக்கும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், கர்த்தர் குணமாக்குவார், கர்த்தர் ஆரோக்கியம் தருவார் என்று சொன்னேன். குறைஞ்சபட்சம் இப்பொழுது 22 ஆண்டுகள் ஆகிறது. அந்த சகோதரி ஆரோக்கியமா இருக்கிறாள். தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து முடித்து விட்டாள். இப்பொழுதும் அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். கர்த்தர் அவளை கைவிடவில்லை. மருத்துவர்கள் எல்லாம் அவள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆபரேஷன் சிகிச்சை அளித்தும் ஒரு பலனும் இருக்காது என்று சொன்னார்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் அவளை எழுப்பினார். அவள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாள். இன்றைக்கும் அவள் ஆரோக்கியமா இருக்கிறாள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, 100க்கு அதிபதி அப்படிதான் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே வந்தான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் மரண அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி கேட்டான். இயேசு அவனை பார்த்தார். அவன் சொன்னான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னான். அந்த 100க்கு அதிபதிக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது விசுவாசம் இருந்தது. ஆகவே அந்த விசுவாசம் 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை சுகமாக்கினது. இயேசு சொன்ன நேரம், வேலைக்காரன் சுகமான நேரம் ஒரே நேரமாய் இருந்தது. அவன் சுகமானான். மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் அவனை எழுப்பினார், அவனை குணமாக்கினார். அந்த 100க்கு அதிபதி தன் வீட்டுக்கு போனான். வேலைக்காரனை பார்த்தான். வேலைக்காரன் எழுந்து உட்கார்ந்திருந்தான், எழுந்து நடமாடினான். அவன் சுகம் பெற்றான், அவன் ஆரோக்கியம் பெற்றான். என் அன்புக்குரியவர்களே, ஒரு 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் அவருடைய வேலைக்காரனை சுகமாக்கினது. எத்தனையோ வருட காலமாய் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லையே. எத்தனையோ காலமாய் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லையே. விசுவாசம் வேண்டும். இந்த விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையை வெற்றியடைய செய்ய முடியும். இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்க முடியும். இந்த விசுவாசம் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த விசுவாசத்தினால் தான் எல்லாம் கூடும். ராமுழுதும் பிரயாசப்பட்ட பேதுருடைய படகு நிரம்பினது, மீன்களால் நிரப்பப்பட்டது. பேதுரு மீன் பிடிக்கிறதுல தேறினவன். ஆனால் ராமுழுதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி வலையை போட்டான், மீன்கள் அகப்பட்டது. அந்த வார்த்தையின் மீது விசுவாசம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ விசுவாசித்தால் உன் வறுமை நீங்கும். நீ விசுவாசித்தால் உன் கடன் மாறும். நீ விசுவாசித்தால் உன்னுடைய பிரச்சனைகள் தீரும். நீ விசுவாசித்தால் உனக்கு ஒரு அதிசயங்கள் நடக்கும். நீ விசுவாசித்தால் அற்புதங்களை நீ ருசிக்க முடியும். ஆகவே விசுவாசம் வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான பங்கா இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள் இருக்கிற சுவாசத்தோடு கூட கலந்திருப்பதுதான் விசுவாசம். உன் சுவாசத்தை கடவுள் தந்தார் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த சுவாசம் உனக்குள்ளே அநேக காரியங்களை செய்ய முடியும். ஆகவே விசுவாசிக்க வேண்டும்.
தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிப்பது நல்லதுதான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் உண்டு. யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு பதில் உண்டு. யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவருக்கு இயேசு பதிலளிப்பார். யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அதில் மாற்றமே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே வாசித்த இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். ஆனால் அந்த விசுவாசம் நீடித்திருக்க வேண்டும். அது உண்மையான விசுவாசமாக இருக்க வேண்டும். அது பூரண பரிபூர்ண விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசுகளும் அவரை விசுவாசிக்கிறது. இயேசு யார் என்றால் பிசாசு சொல்லுகிறது, நீர் தேவனுடைய குமாரன், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். பிசாசுக்கு தெரிகிறது அவர் யார் என்று. மனிதனே, உனக்கு தெரியவில்லையே. மகனே, மகளே, உனக்கு தெரியவில்லையே இயேசு யார் என்று. இயேசு தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு. அவர் மரியாளின் குமாரன் அல்ல, அவர் யோசேப்பின் குமாரனும் அல்ல, அவர் தேவகுமாரன். அவர் உன்னதமானவருடைய குமாரன். ஆகவே மரியாளின் குமாரனை விசுவாசித்தால் ஒன்று நடக்காது. யோசேப்பின் குமாரனை விசுவாசித்தால் ஒன்று நடக்காது. தேவகுமாரனை விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். தேவகுமாரனை விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கும். அதுல மாற்றம் இல்லை. தேவனுடைய குமாரனை விசுவாசித்தால் மரித்தவனும் உயிரோடு கூட எழுந்திருப்பான். பெத்தனியா ஊரிலே மார்த்தாள், மரியாள், அவருடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போனான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இயேசுவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நீர் முன்னதாக வந்திருந்தால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மார்த்தாள் மரியாளை கவலைப்படாதுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கல்லறைக்கு சென்றார். லாசரு புதைத்த இடத்துக்கு போனார். நாரி போன லாசரு கல்லறையிலே சென்று, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். லாசரு வெளியே வந்தான். லாசருவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. லாசருக்குள்ள இருந்த நாற்றங்கள் அவனை விட்டு விலகி போனது. லாசரு சுத்தமானான், சுகமானான், ஆரோக்கியமானான், பிழைத்தான். இயேசுவுக்கு நன்றி சொன்னான். என் அன்புக்குரியவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் லாசருவை உயிரோடு கூட எழும்ப செய்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன் குடும்பத்தின் காரியங்கள், ஒருவேளை தலைகுனிந்து நிற்கிறாயா, இல்லது உன்னுடைய கடன் நிமித்தமாய் நீ அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா, உன்னுடைய நகைகள், உன்னுடைய வீட்டு பத்திரங்கள் எல்லாம் ஒருவேளை அடமானத்திலே மூழ்கி விட்டதா, கர்த்தர் அதை மீண்டும் திரும்ப கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். யோபு தான் இழந்ததை எல்லாம் தேவன் அவனுக்கு மீண்டும் தந்தார். இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்தால் நீயும் பெற்றுக்கொள்வாய். நீ விசுவாசித்தால் நீ இழந்து போனதை எல்லாம் கர்த்தர் உனக்கு தருவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறது நல்லதுதான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசு விசுவாசிக்கிறது, சாத்தான் விசுவாசிக்கிறான். தேவனுடைய குமாரனே, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுகிறான். தேவனுடைய குமாரனே, நீங்கள் மேலே இருந்து கீழே குதியுங்கள் என்று சொல்லுகிறான். பல சோதனை இயேசுவை சோதிக்கிறான். ஆனால் இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை விரட்டி அனுப்பினார். இன்றைக்கு பிசாசு பலவிதங்களிலே உங்களை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனை நேரங்களிலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வீர்களானால் அவைகள் உங்களை விட்டு விலகி போய்விடும். நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள், சமாதானம் பெறுவீர்கள், சந்தோஷம் பெறுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள், சாட்சி கூறுவீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோமா? அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே,
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால் உனக்கு அற்புதம் நடக்கும். இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிறவர் தான் கர்த்தர். இல்லாதவைகளிலிருந்து உண்டாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் கருப்பையிலே கருமுட்டைகள் இல்லை, ஆனால் கருமுட்டைகள் உருவாகும். நீ கருத்தரிப்பாய், பிள்ளை பெறுவாய். உன் பிள்ளைக்கு பெயர் சூட்டு விழா நடக்கும். உன் பிள்ளையை பிரதிஷ்டை செய்வோம். நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் அந்த பிரதிஷ்டை ஆராதனை சாட்சி கொடுப்பாய். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பாய். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்து ஜெபிப்பாயானால் உன் பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை தருவார். இந்த வருடத்திலே உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமணத்திலே நாங்கள் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் சபையிலே வந்து சாட்சி கொடுப்பீர்கள். கர்த்தர் செய்வார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகவே இந்த நாளில, இந்த நேரத்தில் நான் சொல்லும் வார்த்தை நீ விசுவாசிப்பாயானால் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த மலைகளை பார்த்து நீங்கள் அப்பாலே போ என்று சொல்வீர்களானால் மலைகள் அப்பாலே போகும். என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் மிக மிக அவசியமானது. விசுவாசித்தால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே விசுவாசியுங்கள். நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நல்ல விளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறது நல்லதுதான். ஒவ்வொருவரும் விசுவாசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, மருத்துவத்தையோ, மருந்துகளையோ, உலகத்தையோ, உறவுகளையோ, நண்பர்களையோ ஆண்டவரை நம்புவதை பார்க்கிறோம், விசுவாசிப்பதை பார்க்கிறோம். கர்த்தராகிய உம்மை விசுவாசிக்க, இயேசுவாகிய உம்மை விசுவாசிக்க, தேவகுமாரனாகிய உம்மை விசுவாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எல்லா அவிசுவாசங்களை, அவநம்பிக்கையை எடுத்து போடும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டான ஆசீர்வாதங்களை, வெற்றியை, மகிழ்ச்சியை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள் செய்யட்டும். நன்மை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியம் செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.